ரீசென்ட்டா சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் பார்த்தோம்னா, ஆன்லைன் கேமிங் பில் கொண்டு வந்திருந்தாங்க. இது கொண்டு வந்ததன் காரணமாக பார்த்தீங்கன்னா, மணி யூஸ் பண்ணி ப்ளே பண்ணக்கூடிய ஆப்ஸ் இப்போ ட்ரீம் 11, எம்பிஎல் இந்த மாரியான ஆப்ஸ்லாம் வந்து இயங்க முடியாத சூழ்நிலையில வந்து இருக்கு. இதோட லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஆன்லைன் கேமிங் செக்டார் இதோடைய செல்ஃப் ரெகுலேட்டரி அசோசியேஷன், ஆல் இந்தியா கேமிங் ஃபெடரேஷன் அண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் இந்த 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஹானரபிள் ஹோம் மினிஸ்டர் அமித் ஷா அவர்களுக்கு ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. இந்த ஆக்ட்ட வந்து நீங்க மறுபரிசீலனை செய்யணும். இல்லைனா வந்து பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி கோரிக்கை வச்சிருக்காங்க இன்னைக்கு. இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஃபேண்டசி ஆப்ஸ் நாளை இல்லைனா நாளை மறுநாள் கோர்ட்ல வந்து அப்பீல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதுக்கான பெட்டிஷன்லாம் தயார் பண்ணிட்டு இருக்காங்களாமா. சில பேர் வந்து சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ற மாரி சொல்றாங்க. சில பேர் வந்து கர்நாடகா ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ற மாரி சொல்றாங்க. இது மட்டும் தான் கன்ஃபார்மா எதுன்னு சொல்ல முடியல. பட் இந்த 2 நாள்ல ஒரு நாள் கண்டிப்பா கோர்ட்ல வந்து அப்பீல் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை வச்சு இவங்க முன்னெடுத்து போறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் வந்து கேம் ஆஃப் ஸ்கில், இது வந்து கேம்பிளிங் கிடையாது அப்படிங்கிற மாதிரி முன்னெடுத்துட்டு போறாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும், கர்நாடகா ஹைகோர்ட் ஆகட்டும், இந்த ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் வந்து கேம் ஆஃப் ஸ்கில் அப்படின்னு வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் முன்னெடுக்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த ஆன்லைன் கேமிங் பில்லோட எஃபெக்ட் வந்து பார்த்தோம்னா இன்னைக்கே காட்ட ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா யூரோப்பியன் கிரிக்கெட் லீக் இதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரீம் 11 தான் ஸ்பான்சராக இருந்தாங்க. இப்போ ட்ரீம் 11 தடைப்பட்டதுனால ஸ்பான்சர் பண்ண முடியாத நிலையில் இருக்காங்க. அதனால யூரோப்பியன் கிரிக்கெட் லீக் இன்னையோட அவங்களுடைய போட்டிகள்லாம் வந்து பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து தொடக்கம் தான். வரக்கூடிய நாட்களில் இன்னும் இது போல நிறையா லீக்ஸ் வந்து தற்காலிகமாக நிறுத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் வந்து இப்பத்த தகவலாக இருக்குது. வரக்கூடிய நாட்களில் இன்னும் நிறையா தகவல் கிடைக்கும் போது நான் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கேமிங் பில் பற்றியும், அதுக்கப்புறம் ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் மறுபடியும் திரும்பி வருமா வராதா அப்படிங்கிற பற்றியும் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்க்கலாம். அதோட லிங்க் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபேண்டசி ப்ளே பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கட்டும். மேற்கொண்டு ஏதாவது அப்டேட்ஸ் கிடச்சிதுன்னா மறக்காமல் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.